திருவாரூர் தேர் நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம பேசிட்டோம். திருவாரூர் தேர் ஓடாமல் இருந்த திருவாரூர் தேரை ஓட்ட வைத்தவர் எங்கள் கருணாநிதினு பேசுனாங்க. அப்போ சொன்னேன், ஏன் அப்படி ஊரை ஏமாத்துறீங்க? அதை இவரியத்திலேயே அவர் பெல்காரங்க அந்த பெல்லுன்ற ஒரு உயர் அதிகாரி கோயிலுக்கு வரும்போது தேரை பார்த்துட்டு இது ஏன் இப்படி நிற்கிதுங்கும்போது அதில் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க கோயிலுக்காரங்க. ஏன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு பெல்லுக்காரவங்க அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் இவங்கெல்லாம் சேர்ந்து செலவு பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி ஓட வச்சாங்க. ரிப்பேர் பண்ணி ஓடணுன்னா கருணாநிதி அறிவிக்க விட்டார், திருவாரூர் தேருக்கு நான் தான் ஓட வச்சேன்னு. நீங்கள் தான் சாமியை செருப்பால் அடிக்கிற கூட்டமாயா? அப்புறம் கோயிலில் இருக்கிற தேரை ஓட்ட வச்சேன்னு சொல்லி கேவலம்ல அப்படின்னு பேசணும். இன்றைக்கி சொல்லியிருக்காரு, திருவாரூர் தேரை ஓட வைத்தவன் நான் தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா உங்களுக்கு தெரியுங்கிறார். அதில் மட்டும் கொஞ்சம் பயந்துட்டார். ரொம்ப நாளா ஓடாம இருந்த இந்த திருவாரூர் தேரை ஓட்டுனது நான் தான் மாற தட்டி சொல்லிக்கிட்டது யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். குடும்பத்துக்கும் கொள்ளையடிக்கிறீங்க, கொள்ளையடிச்ச உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருந்தால் சுயமாக சம்பாதிக்க எனக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னு பேசினவர் திருவாரூர் தேரை நான் தான் அவங்க ஓட வச்சேன்னு ஒருத்தர் சொல்கிறானேன்னு சொல்லிங்க, கருணாநிதி சொன்னாருன்னு சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. இப்போ தமிழ்நாடுங்கிற தேரை மோசமான ஆட்சியை வச்சு ஓடாமல் அப்படியே நிற்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடு என்ற தேர நாலா பக்கமும் கட்டைய போட்டு ஆடாம அசையாம அப்படியே நிப்பாட்டிட்டாரு. யாரோ எழுதி கொடுத்தாரு, நல்ல ஆள் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை தைரியமாக பேசிய விஜய்க்கு பாராட்டுக்கள். திருவாரூர் தேரை பற்றி உண்மையும் பேசிவிட்டார். அடுத்தது உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு ஸ்டாலின். அதை சொல்லிட்டார், உங்கள் குடும்பத்துடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அதையும் ஒரு சரியான அடி. உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின்னு உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறணும். மக்கள் கிட்ட அதை நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க தான் மக்கள் கூடவே இல்லையே. இப்போ எல்லாருமே என்னமே உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லாதீங்க, அவங்க சொல்லிக்கிட்டோம். நம்மெல்லாம் சொல்ல உங்கள் குடும்பத்துடன் ஸ்டாலின், அவர் குடும்பத்துடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லணும். ஸ்டாலின் குடும்பத்துடன் ஸ்டாலின் அதையும் போட்டு சரியான ஒரு அடி கொடுத்துட்டார். மக்களுடன் ஸ்டாலின் இங்கே இல்லை அப்படிங்கிறதையும் தைரியமாக போட்டு உடைச்சிட்டார். இது அவ்வளவும் பேசின உடனே இவ்வளோ கூட்டம் வந்த உடனே கலகலத்து போச்சு. உடனே நம்ம நாட்டு வக்கீல் RS பாரதி இவ்வளோ நாள் சும்மா இருந்தார், அவர் இன்றைக்கி அறிக்கை விட்டார், எங்கள் கூட்டம் கொள்கையுடன் உள்ள கூட்டம், அவர்கள் கூட்டம் காக்கா கூட்டம். நீங்களே காக்கா பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க 40 வருஷமாக. ஒரே ஒரு ராஜ்யசபா MP ஒரு தடவை கொடுத்துட்டு உங்களை க்ளீனாக இழிச்சவாயன்னு பட்டத்தை கட்டிட்டாங்க. நீங்கள் இந்த லட்சணத்தில் கொள்கை உள்ள கூட்டமாக மூஞ்சியை பாரு, கொள்கை உள்ள கூட்டம்னு 100 ரூபா 200 ரூபா கொடுத்து கூட்டத்துக்கு ஆட்களை கூட்டி வருவது கொள்கை உள்ள கூட்டமாக? 1000 ரூபா கொடுத்து பொம்பளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்கன்னு பொம்பளைங்களே பேட்டி கொடுக்குறாங்க. நீங்களெல்லாம் கொள்கை உள்ள கூட்டமாக? உங்கள் கொள்கை இது தானா? 3 பெண்களை வச்சுக்கிட்டு டான்ஸு குத்தாடம் போடுறது தான் உங்கள் முத்தமிழ் இது முப்பெரும் விழாவோட ஒரு கொள்கையா? கொள்கைக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. சாமியை செருப்பால் வச்சுட்டு உங்கள் ஸ்டாலினே பதவி ஏற்கிறதுக்கு சாமியை கும்பிட்டு வர்றாரு. இதில் காக்கைகள் கூட்டம்னு நம்ம ஒரு RS பாரதி நாட்டு வக்கீல். அதனால் எவ்வளோ பயந்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பயந்துருக்காங்கங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம், கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு TRB ராஜு சொல்கிறது ஒன்று. ஸ்டாலினே என்ன சொல்லிட்டாரு, உடனே இதை போட்டுட்டு வெளிநாட்டு முதலீடை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன்னு போட்டு இப்போவே ட்விட்டரில் அவருடைய இதில் போட்டார். அப்போ எவ்வளோ பயந்துருக்காங்க பாருங்க. என்னுடைய வெளிநாட்டு பயண அனுபவங்கள் மற்றும் புதுசாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்விகள்னு மக்களுடன் ஸ்டாலின் ஆப்பில் கேள்விகள் வந்திருக்கு. அதுக்கான பதில்களை உங்களின் ஒருவன் பதில்கள் மூலம் உங்ககிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு இவர்களே ஒரு கேள்வியும் நானே பதிலும் நானே, கருணாநிதி பாணி. இவரே எழுதி கொடுத்துட்டு செய்தியாளர்களில் கேள்வியாக்கலுங்கடான்ட்டு நம்மளெல்லாம் ஏமாத்தினார்ல. அதே மாதிரி ஸ்டாலின் அவங்களே கேள்வி கேட்டுக்கிறாங்க. அது அந்த இதில் வாய்ஸில் வருது, குரலில். இவர் உடனே பதில் சொல்லுகிறார். அப்போ ஊரை ஏமாத்தின மாதிரி, அப்பாவை ஏமாத்தின மாதிரி கேள்வியும் நானே பதிலும் நானே. அரண்டு போயிட்டாங்க. அங்கே கூட்டம் இன்னும் முடியலை, அதுக்குள்ளே ட்விட்டரில் போட்டாங்க. இந்த கூட்டம் அப்படியே நடுநடுங்கி போயிட்டாங்க. பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து பயப்படாத கூட்டம் விஜயை பார்த்து பயந்திருக்கிறது. அதனால் எங்களுக்கு திமுகவை எதிர்க்கிறவங்க யார்,
பவர்ஃபுல்லாக எதுக்குனாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து விடுவோம். அதனால் இப்போதைக்கு ஒரு கூட்டம் அதிகம் கூடுது. அவர் இப்போ இது பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம ஆதரித்து பேசணும். பாஜக அதிமுக இதை விட பலமாக எதிர்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். எங்களுடைய டார்கெட், எங்களுடைய குறி இந்த ஆட்சி ஒழியணும், திராவிட ஆட்சி ஒழியணும், தமிழ்நாடு நாசமாக போயிடும். இனிமேல் இருந்தால் 5 வருஷத்தில் நாசம் பண்ணிட்டாங்க. அதற்காகத்தான் விஜய் வந்து அவர் கூட்டத்தையும் அவருக்கு வந்த விஷயங்களையும் நாங்கள் பாராட்டுகிறோம் அப்படிங்கிறது முதல் கட்ட செய்தி. அதே மாதிரி நாட்டு வக்கீல் என்ன சொல்லிவிட்டார், விஜய் வந்து பெற்ற அப்பா அம்மாவுக்கே சோறு போடல, நாட்டு மக்களுக்கே எப்படி சோறு போடுவார் அப்படின்னு விஜய் சொல்கிறார். இப்போ விஜயை பற்றி நம்ம நாட்டு வக்கீல் சொல்கிறார். பெத்த அப்பாவுக்கு சோறு போடாதவன் இந்த நாட்டு மக்களுக்கு எப்படி சோறு போடுவார்? அப்பா அம்மாவை வந்துக்கிட்டு முதல்ல சரியாக இது பண்ணலன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ பல இதில் அப்பா அம்மாவை கொண்டாந்து உட்கார வச்சு இது பணம் கொடுக்கல, அவங்களுக்கு சோறு போடலன்னு சொன்னீங்கன்னா அவங்க அம்மாவுக்காக ஒரு கோயிலையே சாய்பாபா கோயிலை கட்டி கொடுத்துருக்காரு. அவங்க வீட்டுக்கு வேண்டிய அவ்வளவு பணத்தையும் மாதம் அவர்கிட்ட இருந்து போகுது. இதை அவங்ககிட்டயே கேளுங்க. ஆனால் அவங்ககிட்ட விட்டு ஒதுங்கி இருக்காது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. விஜயோட அப்பா ஆரம்பத்தில் விஜயை கேட்காமையே ஒரு அரசியல் கட்சியை போய் பதிவு செஞ்சுட்டார். அதில் விஜய்க்கு அவர் மேலே ரொம்ப கோபம். நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன், எப்போ கட்சியை ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும்னு. என்கிட்டயே அனுமதி கேட்காம நீங்கள் பாட்டுக்கு ஒரு கட்சியை என் பேரில் ஆரம்பித்து வச்சுட்டீங்கன்னு சொல்லி அவங்க 2 பேத்துக்குள்ள கருத்து வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாடின் அடிப்படையில் தான் அவங்க ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, சரியாக பேசிக்கொள்கிறது இல்லை. அதில் நம்மெல்லாம் நிறைய பேர் வந்து தாக்கி எல்லாம் பேசின உடனே அவன் திருப்பி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சார். ஆனால் அவர்களுக்கு வேண்டிய பணமும் அவர்களுக்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் செய்தி. அதனால் அது உங்கள் குடும்ப விஷயங்கிறதுக்காக அதை நான் பெரிதுபடுத்தி பேசலை. நாட்டு வக்கீல் அதை பற்றி பேசுகிறாங்க. அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவங்கன்னு. அப்பா அம்மா நான் அவளை பிச்சைக்காரங்களா? அவங்க அம்மாவும் அப்பாவுக்கு நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. அப்பா பெரிய டைரக்டரு சந்திரசேகர், அப்பா பெரிய ப்ரொடியூசரு, அவங்க அம்மா இசை இதில் எல்லாம் அவங்களுக்கு இது உண்டு, அவங்களுக்கே நிறைய சொத்து இருக்குது, அவங்களுக்கே நிறைய வருமானம் இருக்குது. யார் விஜய் போய் சோறு போடணுங்கிறதுல அவங்க இல்லை. இருந்தாலும் விஜய்கிட்டேருந்து நிறைய பணம் போகுதுன்னு அங்கே நியூஸ் எடுத்ததில் அவங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொடுத்து அனுப்புகிறார் அப்படிங்கிறது. அதனால் நாட்டு வக்கீல் இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லாது. நீங்கள்லாம் உங்கள் தலைவர்லாம் அம்மாவோட உறவு வச்சா தப்பு இல்லைன்னு சொன்னாலுங்க, அப்பா அம்மாவை பற்றி நீங்கள் பேசலாமா? வெக்கமாக இல்லை உங்களுக்கு அப்படிங்கிறது நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அடுத்த சவுக்கடி.